அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் சிஏஜி சர்ச்சையில் சிக்கிய உதயநிதி எரிக்கப்படும் ஆவணங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ தமிழகத்தில் சட்டப்பேரவை நடைபெற்றது. 4 நாட்கள் கொண்ட சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருந்த நிலையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தொடர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய விதமான அறிவிப்புகளாம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பணங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நிறைய விதமான போலியான டாக்குமெண்ட்டுகள்லாம் இதில் இருக்குது. மக்களுக்கு பணத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விதமான போலியான டாக்குமெண்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கைவசம் வைத்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இவர் தான் சமயத்துக்குமே ஆவணங்கள் வைத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிஏஜி சர்ச்சையில் அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க. உதயநிதியுடைய வீட்டில் சிக்கிய ஆவணத்தின் அடிப்படையில் அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் வசமாக சிக்கியிருக்காரு. இப்போ திமுகவுடைய அலுவலகத்தில் ரைடுகள் நடத்த போகிறதாகவும் ஒரு தகவல் வழியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சிஏஜி சர்ச்சையில் உதயநிதி ஸ்டாலின் கிடைக்கப்பட்ட ஆவணங்கள்லாம் எரிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரகசிய தகவல் கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய விதமான போலியான டாக்குமெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கணக்குகளை காட்டி திமுகவுடைய அரசு நிறைய கொள்ளைகளை அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி புகார் எழுந்திருந்த நிலையில் சோதனையாக சிஏஜி அதிகாரிகள் தமிழகத்தில் திடீர்னு சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சோதனை அடிப்படையில் நிறைய விதமான டாக்குமெண்ட்டுகள்லாம் சிக்கியிருக்கு. திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு தூக்கி சென்றதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஜனாதிபதி போட்ட உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்தில் அனைத்து கணக்கு வழக்குகளுமே காட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி போட்ட உத்தரவின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக திமுகவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அதிரடியாக தமிழகத்தில் சிஏஜி சர்ச்சையில் உதயநிதி ஸ்டாலின் வசமாக சிக்கியிருக்காரு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிறைய விதமான முறைகேடுகள் நடந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர் வசமாக சிக்கியிருக்காரு. நிறைய ஆவணங்களும் திமுக சார்பில் எரிக்கப்பட்டு வருவதாக ஒரு ரகசிய தகவல் வெளியாகிருக்கு. திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி